ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அஞ்சலி பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு வந்து போனது. நம்முடைய சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்னடி எதுக்காக இப்படி கோவப்படுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அந்த கார்த்தி வந்து என்னை வந்து ஒரேடியாக வந்து தடமுடிக்கிட்டு வேற ஒருத்தி வந்து கல்யாணம் பண்ண பார்க்குறான் அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து நல்லா வந்து என்னை வந்து ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தாமணி பற்றி ஐயோ என்னடி சொல்கிறான், அந்த கார்த்தி அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ ஃப்ராட்தனம் பண்ணி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் வந்து கேட்குறேன், அஞ்சலி நீ வந்து ஒழுங்காக இருந்தியா? நீங்கள் வந்து பொழைக்க போன இடத்துல வந்து நீ நிறைய ஃப்ராட்தனம் பண்ணி தான் வந்து அவங்களே வந்து உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து கார்த்தி தான் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து அம்மாளும் புள்ளி வந்து சொல்லிட்டு இருக்குது. ரொம்பவுமே வந்து தப்பு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறான்னா நம்முடைய இலக்கியாவை வந்து மீட் பண்ண போகிறாங்க. இந்த கார்த்தி வந்து லவ் பண்ணுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணது எல்லாமே வந்து இலக்கியாவை தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பயங்கரமான வந்து சந்தேகம் வந்து அவளுக்கு வந்து வந்ததுனால நம்முடைய இலக்கியாவை வந்து மீட் பண்ணி பேச போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து என்னடி அஞ்சலி தீர்ந்துட்டியா, என்னெல்லாம் வந்து பார்த்து பேசணும்னு வந்து கூப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு நான் வந்து எப்பயுமே வந்து திருந்தி நல்லா தாண்டி இருக்கேன், நீ தாண்டி அடுத்தவங்க வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து கோவப்பட்டு வந்து பேசுகிறாங்க. ஓ அப்போ இவங்க வந்து இது இன்னுமே வந்து திறந்தல. இப்போ வந்து கார்த்தி நம்ம கிட்ட வந்து சொன்ன மாதிரியே வந்து இந்த அஞ்சலி வந்து நம்ம கிட்ட வந்து பிரியாவும் கார்த்தியும் பத்தி தான் வந்து கேட்க வந்திருப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க. அந்த அஞ்சலியும் கரெக்டாக வந்து அதை பற்றி தாங்க வந்து கேட்குறா. இதுக்கு நம்முடைய இலக்கியோட பதில் வந்து என்னவா இருக்குன்றது தாங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன் அஞ்சலி, ஏன் இலக்கியா, நீ தான் வந்து கார்த்திக் வந்து மாமா வேலை பார்த்து விட்டுக்கிட்டு இருக்கியா? அவன் வந்து என்னை விட்டு வேற பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண பார்க்குறான். உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன், என்னவும் வந்து கார்த்திகை வந்து சேர்த்தி வைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இப்படி என் வாழ்க்கையை வந்து அழிய போகிற நிலைமையில இருந்தாலும் நீ வந்து சந்தோஷப்படுற மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய அஞ்சலி வந்து கேட்குறது. நான் அஞ்சலி உனக்கு வந்து நிறைய சான்ஸ் வந்து கொடுத்துட்டேன், நீ வந்து திருந்தவனு பார்த்தா நீ திருந்தலை. அதனால சரி கார்த்தி கஷ்டப்படுறத என்னால் வந்து பார்த்துட்டு இருக்கிறது முடியல. அவனா வந்து அவனுடைய வாழ்க்கை துணையை வந்து தேடிக்கிட்டான். இதில் வந்து என்னுடைய தப்புன்னு எதுவுமே இல்லை. நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து சொன்னோம், நீ வந்து கட்டணம் கூட வந்து ஒழுங்காக வந்து வாழ்ந்துருந்தேன்னா உனக்கு வந்து இந்த நிலைமை வந்து வந்திருக்காது. அதுவும் பாவம் எதுக்காக வந்து கார்த்தி லவ் பண்ணுற பொண்ணு பிரியாவை போட்டு அந்த அடி அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியாவுமே வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. என்னடி நீ வந்து நல்லா வந்து மாமா வேலை தான் வந்து பார்க்குற அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொன்னதுக்கு நம்ம இலக்கியா வந்து அவளுக்கு சன்மானமாக பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு கண்ணை பழுக்கிற மாதிரி வந்து அடியை வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு மேலேயாவது இந்த அஞ்சலி வந்து திருந்துவா அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்முடைய இலக்கிய வந்து கைவிட்டுருணுங்க. இவனை வந்து அவன் வந்து எப்போ யாரை வந்து அழிச்சு குளிரை தள்ளி மண்ணவாரி போட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து நினைச்சிட்டு இருக்கான். நம்முடைய கௌதமுக்கும் நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து இது வந்து கடைசி வரையும் புரியவே புரியாதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலியால் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்பட்டாங்க. மறுபடியும் வந்து அணுகுண்ட அளவுக்கு வந்து வெடிச்சா செதற அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க தான் இவங்களுக்கெல்லாம் வந்து புரியுங்க. அப்போ தான் வந்து கார்த்தி வந்து நினைச்சது வந்து கரெக்டு தான். இந்த அஞ்சலி வந்து எப்போவுமே வந்து திறந்த மாட்டா. கார்த்திகை அவனுடைய லைஃப்பை வந்து நம்ம செட்டில் பண்ணி விடணும், இந்த அஞ்சலி பிரச்சனைக்கு வராது இருக்கணும், அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கணுங்க. நினைச்சா மட்டும்தான் வந்து இந்த சீரியல் விலங்கு இல்லைன்னா விளங்காத நாசமாக தாங்க வந்து போயிடும். பிரியாவும் கார்த்திகை சேர்ந்தா மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் போகுங்க. இந்த அஞ்சலியை வந்து சீக்கிரம் சீரியல்லேருந்து வந்து நம்ம கார்த்தி டிவோர்ஸ் பண்ணி தூக்கி போடணும் அப்படின்னு மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆன்ல போட்டு வச்சுங்க. முடிஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணாத பர்த்தேஸ்